அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் சாலமோன் அரசரை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று கேட்டார். அதற்கு அவர் ஞானத்தை கேட்டார். பொன்னையோ பொருளையோ அவர் கேட்கவில்லை. கடவுளுடைய மக்களை நீதியின் வழியில் நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை கேட்டார். நாமோ வென்றால் கடவுளிடம் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று பல வகையான பொருட்களை கூறியிருப்போம். ஆனால் சாலமோன் அரசர் ஞானத்தை கேட்டார். அவர் அந்த ஞானத்தை கேட்டதனால் ஆண்டவர் மற்ற எல்லாவற்றையுமே அவருக்கு கூட கொடுத்தார். பெயர், புகழ், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அவர் பெற்று கொண்டார். ஆண்டவர் நம்மை பார்த்து, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், நாம் சுயநலமாக யோசிக்காமல் மற்றவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு நாம் அதற்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் செய்யும்போது ஆண்டவர் நம்மையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இது நம்முடைய கண்களுக்கு தெரியாது, அறிவுக்கு எட்டாது. ஆண்டவர் மீது நம்பிக்கை இருந்தால் இது நிகழும். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் அதை கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்போது அவர் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பவர். ஆண்டவருடைய வார்த்தையை ஆய்ந்து அறியக்கூடிய ஞானம் இல்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவரிடம் கேளுங்கள். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் கொடுப்பவர். அவரிடம் அன்றாடி கேட்கும்போது அவர் நமக்கு கொடுத்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா. இதோ இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம் ராஜா. உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம் அப்பா. எங்களுடைய குரலுக்கு பதில் கொடும் தேவனே. ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாளிலே புதிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி தேவனே. எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கிறானோ அவன் எல்லோருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவராகி ஆண்டவரிடத்தில் கேட்க கடவன் என்று இறைவார்த்தை கூறுகிறது. ஆண்டவரே, எல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கும் நிறைவான ஞானத்தை கொடும் அப்பா. அவர்களை ஞானத்தினால நிரப்பும் அப்பா. இறை ஞானத்தினால, கல்வி ஞானத்தினால நிரப்பும் தேவனே. அரசு தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தையும் அறிவையும் ஞாபக சக்தியையும் பூரண உடல் சுகத்தையும் கட்டளையிட்டார்களும் தேவனே. ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும். அந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஞானத்தினால நிரப்பப்பட்டு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடு பரீட்சை எழுத அவர்களுக்கு உதவி செய்யும் ராஜா. அவர்களோடு துணையாக இருமப்பா. நீரே அவர்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து அவர்களை வழி நடத்தும் அப்பா. அன்பின் தேவனே, எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. வாழ்க்கை துணையை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பெற்றோரை ஒப்பு கொடுக்கிறேன். நண்பர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் ராஜா. அவர்கள் தேவைகள் என்னவென்று உமக்கு தெரியும் அப்பா. கடன் பிரச்சனைகள்னால அநேக மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனை விடுதலை கொடும் அப்பா. சீக்கிரத்தில் கடனை அடைக்க உதவி செய்யும் ராஜா. பொருளாதார உதவி செய்யும் தேவனே. வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதியும் ராஜா. குடும்பத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடும் தேவன். அப்படியே நீர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 11 முதல் 19. ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும், தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும். ஞானத்திற்கு அன்பர், வாழ்விற்கும் அன்பர். அதனை வைகரையிலே தேடுவோர் மகிழ்ச்சியால் நிரம்புவர். அதனை பற்றி கொள்வோர் மாட்சியை உரிமையாக்கி கொள்வர். அது செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்குவார். அதற்கு பணி செய்வோர் தூய இறைவனுக்கே ஊழியம் புரிகின்றனர். ஞானத்துக்கு அன்பர், ஆண்டவருக்கும் அன்பர். ஞானத்துக்கு பணிவோர் மக்களினங்களுக்கு தீர்ப்பு வழங்குவர். அதற்கு செவிசாய்ப்போர் பாதுகாப்பாய் வாழ்வர். ஞானத்தை நம்புவோர் அதனை உரிமையாக்கி கொள்வர். அவர்களுடைய வழிமரபினரும் அதனை உடைமையாக்கி கொள்வர். முதலில் அவர்களை அது கோணல் வழியில் அழைத்து செல்லும். அவர்களுக்கு அச்ச நடுக்கத்தை வருவிக்கும். தனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் வரை அவர்களை அது கண்டிக்கும், வதைக்கும். தன் நெறிமுறைகளால் அவர்களை சோதிக்கும். அது மீண்டும் அவர்களிடமே வந்து அவர்களை மகிழ்விக்கும். அவர்களுக்கு தன் இரகசியங்களை வெளிப்படுத்தும்.
அதை விட்டு அவர்கள் விலகி சென்றால் அவர்களை அது கைவிட்டு விடும், அழிவுக்கு அவர்களை இட்டு செல்லும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 38 முதல் 40. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அதை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான இறை மக்களே, வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கிறேன். எல்லோரும் அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள். நன்றி.